இது அம்மன் சிலை இல்லைண்ணா, அண்ணா இது முருகன் சிலை. முருகன் சிலைண்ணா இது அம்மன் சிலை இல்ல. நிக்க சொல்லுங்க தோட. முருகர் பக்தர் உலகம் முழுக்க உசுர விடுறதுக்கு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சிலை, அது எத்தனை வருடம் பழமையான சிலைனே தெரியல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது பொறைய நோண்டி தூக்கத்துக்க பாத்துருக்காங்கப்பா. தூக்க விடல சாமி, அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்குன்னு யாரு பிறந்திருக்கால அவங்க வந்து பண்ணலாம். விளங்காம இருக்கிறத விளங்க வைக்கிறேங்கிற போது அதை வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். இதை ஏன் பிரதர் இப்படியே வச்சிருக்காங்க? பயம்தான், வேற ஒண்ணு பயம். இதை எடுத்து பண்றதுக்கு அவங்க அண்ணன் தவறிட்டாங்க. இருக்குமா? இருக்கும், தோண்டி பார்த்தா தெரியுங்கிறீங்களா? இதுக்குள்ள இருக்குங்கிறீங்க. ஏன்னா ஒரு தடவை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு மேலே கல் வச்சு ஒரு அடையாளத்துக்கு வச்சது தான் அந்த காட்டு. உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாம், அதை திருட பார்த்தாங்க. அதனால அதை பாதியோட புதைச்சி வச்சுட்டாங்க. நந்தி ஒன்று புதஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கு. ஈஸ்வரன் கோயிலுங்கிறீங்க, நந்தி புதஞ்சிருக்கு. கோயிலெல்லாம் இடிஞ்சு போச்சுங்க. கோயில் இடிஞ்சாலும் சிலை இருக்குல்ல? சிலை இருக்கு, கட்டலை, இன்னும் கட்டலை. அது சிலை ஏன் அப்படி புதஞ்சி கழுத்து வரைக்கும் இப்படி புதஞ்சிருக்கு? வேற கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போனா நந்திக்கு போய் பூ வைப்பீங்க, சாமி கும்பிடுவீங்க தானே? அப்புறம் இங்க ஒரு நந்தியை புதைய விட்டுருக்கீங்க. மண்ணுக்குள்ள இருந்தாக்கல இருக்கு, அதான் சாமி கும்பிட்றா, பூ வைக்கிறா, வட்டு வைக்கிறா. ஏதோ ஒரு மனுஷன் புதஞ்ச நிலையில இருந்தானா அப்படியே சாப்பாடு கொடுப்பீங்களா? என்ன பண்றது, நான் என்ன பண்றது, அவங்களே தான் பார்க்கணும். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? சரிம்மா, நன்றி. உங்க பேரு? லட்சுமி. நம்ம அருமையான பெருமா. முன்னெடுத்து பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாமி அப்படியே கைவிட்டாங்க. இல்லை நந்தியா அவ்வளோதானா, இல்லை உள்ள இருக்கா? இல்லை, நான் இதை திருட பார்த்தாங்க. சரி, அதனால அதை பாதியோட புதைச்சி வச்சுட்டாங்க. நந்தியை திருட பார்த்ததுனால பாதிலே புதைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கு நடுவில் தான் சிவன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நோண்டி பார்த்தா தான் தெரியும். அப்போ அடி உள்ள இருக்கு பார்த்தோம். ஊரில் புதைச்சி வச்சுருக்காங்களா? ஆமாம், திருட பார்க்குறாங்கன்னு புதைச்சி நடுவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே. இப்போ பெரிய நந்தி தானே இது? பெரிய நந்தி. இது வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் இருக்கும். இன்னும் நிறைய சிலைகள் எடுக்கலாம். இப்போ அதில் பாதி உருவமைப்பு சிலை அங்கே ஒன்று இருக்குது, வீடியோவில் பார்த்துருக்கேன். அது ஆவுடைமா? அது அது ஆவுடை. அதுவும் சதுர ஆவுடை. எப்படி உடம்பு தெரியல. தெரியுது, பார்த்து அங்கே ஒரு சிலை இருக்குது. சதுர ஆவுடையில் இருந்திருக்கு. இதெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணியிருக்காங்களா? நான் தான் சுத்தம் பண்ணேன். நீங்கள் பண்ணீங்களா? நன்றிம்மா, நன்றிம்மா. பார்த்துட்டு இல்லாமல் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களே. அம்மன் சிலை எப்போலேருந்து இதெல்லாம் இப்படி இருக்குது? எனக்கு 7 இயர்ஸ் எனக்கு தெரியும். இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னோர்கள்ட்ட கிட்ட அப்பயும் அப்படி தான் இருக்கா? இல்லை, இதுக்கு முன்னாடி கோயிலாக இருந்தது. அப்படி இருந்தாக்கில் இப்படி ஆயிடுச்சு. எப்படி இடிஞ்சது அந்த டீட்டெயில் தெரியல. பார்த்துட்டு போயிருக்காங்க. பட் நமக்கு டீட்டெயில் தெரியும். இருக்கா? இருக்குமா? இருக்கும், தோண்டி பார்த்தா தெரியுங்கிறீங்களா? இதுக்குள்ள இருக்குங்கிறீங்க. ஏன்னா ஒரு தடவை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு மேலே கல் வச்சு ஒரு அடையாளத்துக்கு வச்சது தான் அந்த காட்டு. உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாம். இப்போ அதனால தான் ஊர் மிக்சரை வர சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி திருடுறாங்க அப்படின்னா அதை பாதுகாத்து இப்படியா பாதுகாத்து வைக்கிறது? இல்லை, அதோட இதை எடுக்க பயம். புரியுது. எடுத்தால் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம். அழகான நந்தி பலிபீடத்தோட ஒரு சின்ன கோயில் இருந்திருக்கு. கரெக்டா? பெரிய கோயில் இல்லாமல், பெரிய கோயில் இல்லாமல் சின்ன ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருந்திருக்கு. இல்லை, இதை எடுத்து பண்ணுறதுக்கு முன்னே வந்தாங்க. அவங்க அண்ணன் தவறிட்டாங்க. அதுலேருந்து பயமாயிடுச்சு. எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. அதனால யாரும் முன் வர்றதில்லை. அவங்க என்ன எதனால? அவங்க பெரிய மலையடி கான்ட்ராக்டர். ஓகே. அவங்க தான் சரி நான் கோயில் ரெடி பண்ணி தரேன். இல்லை, எப்படி இருந்தாங்க அவங்க அண்ணன்? அதே தெரியல. இயல்பாக ஒரு இது வர்றது தானே, அது இதோட கம்பேர் ஆகிறப்ப தான் இதை செய்ய வந்ததுனால தான். அதனால யாரும் முன் வர்றதில்லை.
இது இப்படியே கிடக்கவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு இடையில தான் உங்களோட வீடியோ நான் பார்த்தேன். பரவாயில்ல, தகவல் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. இதை ஒன்றும் பண்ணிடுறோம். அங்கே பாருங்க. ஆமாம் நான் சதுர ஆவுடு, அழகான ஆவுடு. அந்த அரசு இன்னும் வர்றாங்கன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்க கொஞ்சம் கோவிலுடைய அந்த கோமுகம் இருக்கும் இல்லையா, அபிஷேகம் பண்ணி வெளியில் கருவறையிலேருந்து தண்ணி வரும் பாருங்கள். அந்த கல் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே கோயிலோட கற்கள் தான். ஆவுடை வந்து பார்த்திங்கன்னா 2 பாகமாக வந்து உடஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சதுர ஆவுடை. இது ஒரு ஆவுடை அந்த புறமும் ஒரு ஆவுடை இந்த புறமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஆவுடைக்கான அந்த ருத்ரபாகத்தை வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே ஊர் மக்களானவங்க புதைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேளை எங்கே திருடப்பட்டுருமோ களவாடப்பட்டுருமோ அப்படின்ட்டு ருத்ரபாகத்தையும் நந்தியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் புதைச்சி வச்சுருக்கிறாங்க. இதுதான் நான் முதல் முறை பார்க்குறது. ஒரு பொருள் வந்து அது மேலே உள்ள அக்கறையிலன்னு கூட சொல்லலாம். ஆனால் நமக்கு பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு கூடிய விரைவில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ இன்றைக்கே அதற்கான முழு முயற்சியும் எடுக்கலான்னு தான் நம்ம வந்திருக்கோம். நான் கூட நினச்சேன் இது செய்யணுமேனு. ஒரே கல்லாலான ஆவுடை இருக்கும். இதுவும் அதுவும் ஒன்றாவே எடுத்து ஒட்டிடலாம். ஓகே, ட்ரில்லு போட்டு. ஏன்னா அந்த பழமை மாறாமல் இருக்கணும். புல் மாதிரி இருக்கும், மண்ணை போட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப ஆழமாக இருக்கா? இல்லை ஒரு உரல் மாதிரி சைஸுக்கு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அதோட சார்ந்தது. அந்த கோவிலுக்கு நேர் எதிர்ப்புறம், அதாவது சிவனுக்கு நேர் எதிர்ப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவிலான ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க. ஒரு 6 அடி பள்ளம் இருக்குமா? இருக்கும். ஒரு 6 அடி பள்ளத்தில் ஒரு உரல் போல் வந்து பார்த்தீங்கன்னா இதை எதுக்கோ பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு வட்டத்தில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இயற்கை ஒரே கல்லில் இயற்கையான ஒரு பாறை அமைப்பில். அந்த கோவிலுக்கு சொந்தமானதாகலாம். ஏரி குளம் ஏரி சைஸுக்கு இருக்கும். ஏரி சைஸுக்கு இருக்கும். அந்த சிவன் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி அளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குளம்னே சொல்லலாம். அந்த குளத்தில் இருக்கிற அந்த பாறைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே. அந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதான் நண்பர் கூட்டு போய் காட்டுறாரு. புதுக்கோட்டை மாவட்டம் சிறுஞ்சுனை அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இந்த நிலையில் வந்து இருக்குது. மலையை வெட்டி போட்ட மாதிரி இருக்கு. இது இயற்கையாக உள்ள பாறை. பாறையா? பார்த்துவா. ஓகே ஓகே. இந்த பாறை ஃபுல்லாக கல்வெட்டு. என்னவா இருக்கும்? இது வரைக்கும் எதுவும் படிச்சது சொன்னாங்களா? பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது இயற்கையாக இங்கேயே அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாறை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு ஏரிக்கரை ஓரத்தில், ஏரிக்கு நடுவுலையே கூட சொல்லலாம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பாருங்கள் மிக தெளிவான ஒரு கல்வெட்டு மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும்.
உள்ள கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா செதஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப தெளிவாகவே எழுதியிருக்கு. இங்கு காலாக ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் முழுமையாக எடுத்து படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மேலேயும் கூப்பிட்றாங்க. கல்வெட்டு ரொம்ப தெளிவாக தெரியுது. எழுத்துக்கள் தெரிகிற மாதிரி தானே இருக்குது. பார்த்து பாறை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு தான். சரியாக அப்படியே எடுத்து படிக்கணும்னா அதை வந்து குறிப்பேடு தான் எடுக்கணும். இங்கே இருக்கு மேலே எல்லாமே இந்த பாறையே ஃபுல்லாகவே கல்வெட்டாக இருக்குது. பெரிய கல்வெட்டு பாறையில் இது வந்து தண்ணி வந்தால் அந்த பாறை முழுகுமா? ஆமாம் முழுகிறோம். ஆமாம், இந்த நடுமையை மட்டும் முழுகாது, இந்த சுற்றிலும் உள்ள பகுதி எல்லாமே முழுகிறோம். ஒன்றும் இதை பாருங்கள், தெளிவாக தெரியுது பாருங்கள். ஒரு வேங்கிறது தெளிவாக தெரியுதா? எல்லாமே தெரியுது. ஒரு எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தும் இங்கே பாருங்க, தூ தெரியுது பாருங்க. இங்கே வாங்க, இது வந்து சமீபத்தில் அதிகபட்சம் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் இருக்குன்னா ஒரு 200-300 ஆண்டு கல்வெட்டாக கூட இருக்கலாம். எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க. அது என்னது? ஒரு கல்லாக இருக்கு. அது தண்ணியோட அளவை நிர்ணயிக்கிற கல். பழைய காலத்து. ஆமாம், அது ஃபுல்லாக மூழ்கிடுச்சுன்னா கலிங்கிடும். கலிங்கிரும்னா தண்ணி வெளியேறிடும். இந்ததை விட வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கோவில் இருந்ததுக்கான முழு அமைப்புமே இருக்குது. சிலை உடஞ்சிருக்கு, சிலையோட அடிப்பீடம் இருக்குது, அதோட ஆதார பீடம் இருக்குது, அந்த கோவிலுடைய கோவில் கற்கள் இருக்குது பார்த்திங்களா, கட்டுமான கற்கள் இருக்குது. முக்கியமாக நந்தி இருக்குது, பலிபீடம் இருக்குது. ஆவுடை வந்து சதுர வடிவான ஆவுடை 2ஆக வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச நிலையில் இருக்குது. அதோடைய ருத்ர பாகம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்குறாங்க. ஒரு பாதுகாப்பு காரணமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை எடுத்து வழிபாட்டுக்கு உண்டு பண்ணுறத அந்த வழியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சிறுஞ்சுனை அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கும். சுமாராக பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர ஆவுடை கொண்டு அதிகப்படியான எந்த விதமான கல்வெட்டுகளும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயிலானது முழுமையாக இடிந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது எப்போது இடிஞ்சது, எப்போ கட்டப்பட்டதுங்கிறத தாண்டி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள நந்தி சிலையும் அந்த ஆதார பீடமும் இருக்கட்டும், இல்லை ருத்ரபாகமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதைக்கப்பட்டு இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் இது எதுவும் வந்து களவாடப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்களானவங்க இந்த நந்தியை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த திமிழ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து புதைச்சிருப்பாங்க. சிவனுடைய ருத்ரபாகத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஆழத்தில் பூமிக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா புதைச்சி வச்சுருக்காங்க. சிவனை புதைச்சி வச்சுருக்காங்க, அதாவது யாருமே வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இது ஒரு 10 வருடம் இருக்குமா அதை புதைச்சி. இந்த நண்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய். நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு கடந்து போகாமல் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நமக்கு தகவல் கொடுத்து அவர் வர வச்சது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த அவருக்கு நேரம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவர் சுத்தம் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒரு 108, அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவராக, ஆம்புலன்ஸ் ஊழியராக இருக்கார். ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு போகாமல் இந்த இடத்த இருக்கிற நேர கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை சுத்தம் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. இதை ஏன் பிரதர் இப்படியே வச்சுருக்கிறாங்க? பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. பயம் அறியாமல் பயம். இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணாங்க, இடையில முயற்சி பண்ணவர் தவறிட்டனால அதனால பயத்தினாலே விட்டுட்டாங்க. முயற்சி பண்ணவர் தவறிட்டாரா? முயற்சி பண்ணவர் தவறிட்டார். பண்ணரே தவறிட்டாரா? பண்ணவரோட அண்ணன் தவறிட்டார். அதனால அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி யாரும் எதுவும் பேசல. இது அப்படியே தான் சிதறமடைஞ்சு கிடக்கு, யாரும் பராமரிப்பிட்டு கிடக்கு. ஆமா, இதை உங்க வீடியோ மூலமா பார்த்ததுனால சரி இதை மீட்டெடுத்து ஒரு வழிபாட்டு தலைமை திரும்பவும் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முயற்சியில உங்களை தொடர்பு கொண்டு. நல்ல விஷயம். எல்லா ஊர்களையும் உள்ள ஒரு பயம் தாங்க. ஆனா இங்க ரொம்ப பயம். எந்த அளவுக்கு பயம் அப்படின்னா, அந்த சிவலிங்கத்தை புதைச்சி வச்சிருக்கிறாங்க, அதுதான் ஒண்ணு. அதோடைய பாதுகாப்புன்னு கருதலாமா இல்லை ஒரு பயன்னு கருதலாமா அப்படிங்கிறது தெரியல. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கலந்து பேசி இதை வந்து பண்ணணும். ஏன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாறையில் கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய எதிர்ப்புறத்தில் ஒரு இயற்கையான ஒரு பாறை அடித்தளத்திலே வந்திருக்கு. அந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவில் ஒரு குழி வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக அமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஒரு மிக சிறப்பாக தான் இது இருந்திருக்கணும். நந்தி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 அடி அளவுள்ள நந்தி இன்றைக்கி புதைந்த நிலையில் இருக்குது. தானாக புதைஞ்சிருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்து திரும்பவும் ஒரு சிறு வழிபாட்டு தலமாக உண்டாக்கணுங்கிறது நம்மளோட எண்ணங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்.
மக்கள் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த முக்கியஸ்தர்லாம் ஊர் முக்கியஸ்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பேசி புரிய வச்சு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம எடுப்போம். வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி யாரும் இல்லை பண்ணி இந்த மாதிரி புதஞ்சிருக்கிற சிவனை வந்து வழிபடுற அளவுக்கு லெவல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க அறக்கட்டளையிலேருந்து. நம்ம எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்லை, எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. அதான் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. அதனால தான் இப்போ உங்களை கூப்பிட்ருக்கேன். சரி, எனக்கு எந்த ஆச்சரியம் இல்லை. எனக்கு ரைட்டு. சாமி விளங்காமல் இருக்கிறத விளங்க வைக்கிறேங்கிற போது அதை வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். நன்றி விஷயம். அதே அளவில் அடுத்தவங்கள்ட்டையும் சொல்லி அனுமதி வாங்கி கொடுங்க. ஆமாம் பேசிக்குவோம். இப்போ எப்போ இவ்வளோ நாளாக புதஞ்சிட்டாரு, கையோட கையாக பண்ணணும். இப்போ முடியாது, எனக்கு வேலை இருக்கு, நான் ஒரு இடத்துக்கு போகணும். ஐயா சாமியை விட அவங்க வந்து நீங்கள் வந்து நின்று பண்ணலாம் சொல்லலை, பேசிட்டு பண்ணலாமா பேசுறதுக்கு இப்போ இங்கே யார் இருக்கா ஆளு அப்படிங்களா? உங்களுக்கு தெரியாம? எனக்கு தெரியாம. உங்களுக்கு தெரியாம இப்போ இந்த நேரத்தில் யார் இருப்பா? சரி ஓகே, சாயங்காலம் பேசலாமா? சாயந்தரம் பேசிக்குவோம். சரி ஓகே. புதைக்கப்பட்டுச்சு. ஏன் இப்படி புதைக்கப்பட்டு? சிலையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு? எவனா யாரோ எவன் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் இதையும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு இதை குளிய வச்சு, அதாவது நந்தி நந்தி இந்த காலமாட குளிய வச்சு புதைச்சிருக்காங்க. அது சிவலிங்கங்கய்யா உள்ள சாமி? அதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. சிவலிங்கம் இல்லை, உள்ள இருக்கிறதுன்னு சொல்றாங்க. யார் சொல்றீங்க? சிவலிங்க தாத்தா அந்த கல்லுக்கு நடுவில் கல்லெல்லாம் மேலே வச்சிருக்காங்களே, இருக்காது. இருக்காதா? இருக்காது. நல்லா தெரியுங்களா ஐயா? நல்லா தெரியும். இருக்காது. சரிங்க. சாயந்தரமும் என்னை பார்க்க முடியாது. அப்படிங்களா? ஆமாம், நான் கண்ட்ரோலுக்கு போகிறேன். சரி ஓகே ஓகே ஓகே. புண்ணியானம் உங்களுக்கு ஓகே தானே? அவங்க பண்ண எனக்கு இந்த ஆட்சி ஒன்றும் இல்லை. சரி கோயில் கட்டுறதுனால எனக்கு ஆட்சி ஒன்றும் இல்லை. சரி. நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு நேர் எதிர்ப்புறம் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாறையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதில் இருக்கிற தண்ணியும் மண்ணையும் அகற்றினதுக்கப்புறம் ஒரு உரல் போலவே வந்துருச்சு பாருங்கள். சொல்லப்போனால் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு உரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரே கல்லாலான மிகப்பெரிய ஒரு இயற்கையான ஒரு பாறையில் உருவாக்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக அந்த காலத்தில் கோவில் சம்மந்தமாக எதற்காக அரைக்கப்படுறதுக்கோ இல்லை மருந்து எதுவும் தயாரிக்கிறதுக்கோ இது வந்து இருந்திருக்குங்கிறது தெரிய வருது. பெரிய மரமாக நின்றுச்சு. மரம் மண்ணெல்லாம் வடம்பளப்புற ஆளுவை வந்து சுத்தம் பண்ணினாங்க. அப்புறம் வந்து இந்த மலையடிக்காரங்க வந்து வானம் பறிச்சாங்க கட்டடம் கட்ட. திடீர்னு தம்பி என்னமோ செத்து போனான்னு மண் கல்லெல்லாம் அரிசி எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது வேலை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க தம்பி இறந்ததுனால இந்த வேலையை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடங்கலையா? இல்லை. ஏங்கய்யா? தெரியலையே நம்மன்ட்ட கண்டா. அதுக்கப்புறம் யாருமே வந்து முயற்சி எடுக்கல. இல்லை. இப்போ நந்தி ஏன் இப்படி புதஞ்சிருக்கு? புதஞ்சிருக்கா, அதை யாரும் நோண்டி இருக்காப்பா, நோண்டி பிடிங்கிருக்காக கொண்டுட்டு போவோம். ஓ, திருடுறதுக்காக? திருடுறதுக்காண்டி. அதை நான் போய் சொல்லி ஊராளுவை வந்து நோண்டி ஆழமா வச்சிருக்காங்க. ஓ, நீங்க தான் போய் சொன்னீங்களா? இது இங்க இருக்கு. இந்த சிவலிங்கம் எங்க இருக்கு? அதெல்லாம் இதுக்குள்ளதான் கிடக்கும். அதுக்குள்ள ஏதோ புதஞ்சிருக்குங்கன்னு சொல்றாங்க. எதுக்குள்ள? அது அந்த கல்லுத்திட்டு இருக்குல்ல, அதுக்கு அடியில சிவலிங்கம் இருக்கிறதா சொல்றாங்க. தெரியலப்பா. இது எத்தனை வருடம் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி? எத்தனை வருஷமா இருக்கும் இதை புதைச்சு? இப்போதான் கிட்டடிச்சு இல்லை. எத்தனை வருஷம்? இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும். சரிங்க சரிங்க. அது நோண்டி எடுத்துட்டு பிடிங்கிட்டு போகிறதுக்கோ பிடிங்கி மேலே வச்சுருந்தாங்க. என்ன செய்ய மேலே பிடிங்கிருக்குன்னு நான் சொன்ன ஒரு வாரம் வந்து குழியை விட்டு குழியை வரைக்கும் வச்சுருக்கேன். அப்போ சிவலிங்கம் எங்கே இருக்குது சாமி? நமக்கு தெரியலப்பா. அதுக்கு அடியில் என்ன இருக்குது? அது அடியில் ஒன்றோட இருக்குதோ என்னமோ தெரியலை. நோண்டுனா தான் தெரியும். நோண்டுனா தான் தெரியும். அதுக்குள்ளே வச்சாங்களா இல்லையான்னு தெரியாதா? தெரியும், நமக்கு தெரியும். யாரை கேட்டால் தெரியும்? யாரை கேட்டாங்க? பெரிய பெரியவர்களை கேட்டால் தான் தெரியும். உங்கள் பேர் அத்தா? என் பேர் அமிர்தம். உங்கள் அமிர்தம் அத்தாக்கு என்ன வயதாகுது? யார் எத்தனை எனக்கு தெரியாது. வயதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த கோயில் இப்படி தான் இருக்குது.
சரிங்க தா, நன்றி. நல்ல கிருஷ்ண மண்டபமாக இருந்திருக்குப்பா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மண்டபம் இடிஞ்சுதான் கிடந்துச்சு. மண்டபம் இருந்தால் தெரியாது. பெரிய மண்டபமாக இடிஞ்சு இருந்தது. அப்போ சாமியெல்லாம் நல்லா இருந்ததா இல்லை அதுக்கப்புறம் தான் எடுத்தது? சாமியெல்லாம் உள்ள புரஞ்சு போச்சுப்பா. புரஞ்சிருச்சு. சரிங்க தான், நம்ம வந்து திரும்பவும் இங்கே வந்து ஒரு சிவன் கோயிலை வழிபாட்டுக்கு உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துருக்கோம். பண்ணலாம்ப்பா. பண்ணலாங்களா? பண்ணலாம்ப்பா. நன்றி. அதுக்குன்னு யாரு புரஞ்சிருக்காங்களோ அவங்க வந்து பண்ணலாம். சரிங்க தான், உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் பண்ண சலுப்பா. கோயில் கட்டுறது சலுப்பா. சந்தோஷம். சரி, ஊர் மக்கள்கிட்ட அது மூலம் அனுமதி வாங்கி கொடுத்தீங்கன்னா? நான் போய் யாரையும் கேட்க முடியாதுப்பா. எனக்கு கண்ணு தெரியாது. நான் போக முடியாது. பரவாயில்ல, நீங்கள் கொடுத்துட்டீங்களா அதுவே போதும். நம்ம இது மாதிரி எல்லார்ட்டையும் அனுமதி வாங்கி நம்ம வந்து ஒரு ஊரில் சிவன் கோயிலே இல்லாமல் இருக்குதானே, நம்ம வந்து ஒரு சிவன் கோயில் வழிபாடு பண்ணிடுவோம். அப்பா டிவியில் சொல்கிறேன், ஒரு ஈச்சந்தூருக்குள்ளே இருந்துதான் சிவன். எதுக்குள்ள? ஈச்சந்தூருக்குள்ளே சிவன். அதை எப்படி எத்தனையோ மாமாங்காச்சா அதை கண்டுபிடிச்சு நோண்டி இப்போ பெரிய கோயிலாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்து ஊர்னு எங்கேயில டிவியில் காமிச்சேன். எதில்? டிவியில். என்னவா இருந்ததுன்னு? சிவன் சிவன் சிவலிங்கம் எதில் இருந்தது? அந்த ஈச்சங்குடி தூருக்குள்ள. சரி 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 அத்தா. சரி அத்தா, ரொம்ப மகிழ்ச்சி இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது. நம்ம கூடிய விரைவில் பண்ணுறதுக்கு பார்ப்போம். சரிங்களா? பண்ணுங்க, நல்லா தாராளமாக பண்ணலாம். சரிங்க. சரிங்களா? இந்த மாதிரியான எல்லா ஊர்களும் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வழிபாட்டு தலமாக உண்டு பண்ணுறது நம்ம அறக்கட்டளை ஒன்று வச்சுருக்கோம். அது மூலயமா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஊரில் நம்ம கேள்விப்பட்டு வந்தோம். சரி, அதே போல் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. நீங்கள் அதுக்கு முதல் கட்டமாக நம்ம எடுத்து வந்து பண்ணி கொடுப்போம். அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா மட்டும் போதுமானது. அதுக்குள்ளே நம்ம சிவன் இருக்குங்கிற ஆள் என்ன பண்ண சொன்னா? சிவலிங்கம் எங்கே இருக்குது? இல்லை, அந்த கல்லுக்கடியில் அந்த கல் முட்டா இருக்குல்ல, அந்த கல்லுக்கடியில் எதுவும் சொல்லுங்க. அதில் சீரட்டால தான் இந்த பேட்டு போட்டுக்க முடியும். அது வந்து ஆவுடையது. நடுவில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? எங்கே அந்த அம்மன் சிலை தான் ஒன்று. அதான் நானும் சொல்கிறேன். அம்மன் சிலை தான் மண் ஓட்டையில் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து இங்கே இருக்குது அம்மன் சிலை. இப்போ அதுக்கு அடியில் எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்களா? மண்ணுக்குள்ளே தான் பாடணும். பார்க்கணும். இப்போ இதை புதைச்ச மாதிரி அதையும் புதைச்சிருப்பாங்க. எப்படி இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இல்லை, நமக்கு பூஜை பண்ணுறது இன்னொரு இருக்காது. அவ்வளோதான் திரும்ப பண்ணுறாங்க. அவரை பார்த்தியப்பா சண்முகம் பார்த்தாங்க, பேசினேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதான் உங்களையும் பேசுனேன். அதான் அது பண்ணுறது நல்ல விஷயம். அதாவது தாமதப்படுத்தாமல், இது நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் இல்லை. நம்ம என்னைக்கு தெளிவு வந்து அவர் தான் கூப்பிட்டாரு. இப்போ நான் எங்கேயோ இருந்தாலும் இங்கே வரேன் அப்படின்னா ஏதோ ஒரு நேரம் அதை கையோடு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து வழிபட ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் நம்ம வந்து இதாகிடுமோ அதாகிடுமோன்னு எதுவுமே நம்ம வந்து அதெல்லாம் எதுவும் ஆகாது சாமி. அவ்வளோதான். அதான். ஆமாம். இல்லை, ஊர் மக்களுக்கு நான் அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அனுமதிக்கு தான். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம நீங்கள் இன்றைக்கே இப்போயே கொத்தனார் கூட்டிங்க உள்ளே வந்து அந்த ருத்ரபாக்கம் மட்டும் இருந்ததுன்னு வச்சிங்கன்னா ஆவுடைய ரெண்டாக உடஞ்சிருக்கு. அது ரெண்டுத்தையும் நம்ம இப்போயே இணைச்சி நம்ம கையோட பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம். இன்னும் பெருசாக இருக்காங்கிறதுக்கு இந்த 2 பேரில் யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதுக்கு பூஜை பண்ணுறது. சரி, அவர் போய் அவரும் ஒரு வார்த்தை சுப்பிரமணியம். இல்லை, அவரும் பூஜை பண்ணுறாருன்னா இப்போ கோவில் இல்லாமலே பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணுறது பிரச்சனை இல்லாமா? இல்லை, நீ பேச தான் சொல்ற. அதாவது பூஜை பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ நான் இப்போ பூஜை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். சரி சரி. இது யாரு புரிய ஆழமா வச்சுன்னு கேட்டாங்க. அதை யாரோ தூக்கிட்டு போகிறதுக்கு நோட்டுனாப்பா. நான் தான் போய் தூக்கி போடணும். எனக்கு தெரியாது. யாரும் தூக்கிட்டு போகிறதுக்கு நோண்டி இருக்காங்க. சிவன் மேலே இருக்குது, வந்து பாருங்க, வந்து நோண்டி புதைச்சாங்க. எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எடுக்கலாமா? அதுதான் ஒரு கருத்து கேட்குறாங்க. மற்றது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. அதைத்தான் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால தானே உங்களை வச்சு பேசுறோம். இவங்க தஞ்சாவூர்லேருந்து நானே பேசிடுவேன் அப்படியே. ஏன்னா இதை சொல்லிட்டு கொடுங்க, இவங்க பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு வயதுக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கு. இன்னைக்கு ஒரு காலம் வருதுன்னா உங்க மூலமா நடக்குதுன்னா ஒரு நல்ல விஷயம் தானே.
அதையே அடுத்த கட்ட தட்டி போடுறது. ஊருக்கு நான் பெரியவா நீ பெரியவா அப்படி இதுல போட்டி போடுறது சாமி முன்னாடி இல்ல நீங்க சொல்றது புரியுது. நான் சொல்லிட்டு போயிட்டேன் அவரு அது வேணா இல்ல இல்ல அவர் நீங்க கேட்டு சொன்னீங்க, நான் அவர்ட்ட கேட்டேன் ஓகேன்றாரு. அதே மாதிரி இவர்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அது நீங்க கேட்டு சரி ஓகே கேட்டுங்க, அவங்க நேரா பேசிக்குவாங்க. யோசிச்சு பாருங்க, ஊர்ல சிவன் கோயிலே இல்லாம ஆமா இருக்கு. இங்க அது உருவாச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. அது இல்ல இல்ல ஒரு வார்த்தை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பேசுங்க, யார்கிட்ட இருங்க நல்லது பண்ண போறோம், ஆமா ஊருக்கு பொதுவானது, யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். சரிங்களா? இதை நான் சொல்லிட்டு போயிடலான்னு, ஆனா எனக்கு இப்போவே பண்ணி கொடுத்துட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம், அவ்வளவுதான். சாமி இந்த வாரம் அதுல சிவனா வந்து நமக்கு ஒரே போட்டு இப்ப ஒரு நந்தியை தான் நம்ம எல்லா கோயிலுமே வளர்ப்படுறோம். அந்த நந்தி இப்படி புதஞ்சிருக்கு. காலைல சாயந்தரம் நம்ம வந்து சாமி கும்பிட்டு இப்ப நம்ம வந்து ஒரு மனுஷன் புதஞ்ச மணிக்கு இருந்தா யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா? வெளியில எடுத்து வச்சு தானே கொடுப்போம். அப்போ ஒரு நந்தி இப்படி இருக்கையில நம்ம அது என்ன ஏதுன்னு பார்த்து வெளில எடுத்து வைக்கிறது தான் முறை. அது அப்படியே இருக்குன்னு நம்ம விட்டு போயிடக்கூடாது. அதுதான் ஊருக்கு இருக்கிற ஒரே சிவன் கோயில், அது புதஞ்சு இருக்குன்னா நம்ம வந்து அது புதைய நோண்டி எடுத்து தூக்கத்துக்க பாத்துருக்காங்கப்பா. தூக்க விடாத சாமி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. பாதுகாப்பு தான் பண்ணிருக்கீங்க. இப்ப அவருக்கு அடுத்த கட்டம் ஒண்ணு வந்துருக்கு. ஹலோ அண்ணா வணக்கம், என் பேர் சேதுபதி, தஞ்சாவூர்ல இருந்து வரேன். சரிங்களா? இந்த மாதிரியான சிவலிங்கங்கள் வெட்ட வெளியில இந்த மாதிரி கோவில் இடிஞ்ச நிலையில இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம சிவனடியார்களை வச்சு அது இருக்கிறத ஒரு ஷெட்டு போட்டு, நந்தி இல்லைன்னா நந்தியும், சிவலிங்கம் இல்லாமல் இருந்தால் சிவலிங்கம், அதாவது ஒரு சிறிய கோவில் அமைப்பு வழிபாட்டுக்கு நம்ம உண்டு பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? வேறு எங்களுக்கு அனுமதி மட்டும் கொடுத்தா போதும், நம்ம பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். நீங்கள் தாராளமாக வழிபட்டுக்கலாம். ஒரு நந்தி இப்படி புதஞ்சிருக்கிறது நமக்கு தெரிஞ்சது கஷ்டமாக இருந்தது. சரி, அதுக்காக காலையிலேருந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அதான் நந்தி புதஞ்சிருக்கு. அந்த சிவலிங்கம் வந்து ருத்ரபாக்கம் உள்ளே இருக்கா? பிரிச்சுட்டாங்க. உள்ளே இருக்கிறதா சொன்னாங்க. அந்த கல் முட்டா இருக்குல்ல நந்திக்கு முன்னாடி, அதுக்கு அடியில் வந்து ருத்ரபாகம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதில் இருந்ததுன்னா நம்ம எல்லாமே இங்கே இருக்குது, உடனே அதுக்கான வேலைகளை பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு தனியாக நம்ம ஆவுடையிலேருந்து நந்தி வரைக்கும் எல்லாமே செஞ்சு புதுசாக வைக்கணும். எதுவாக இருந்தாலும் சரிதான். ஒன்று உள்ளே இருக்குதுன்னா அதை பார்க்கலாம்ல, அதுக்காக நான் உங்கள்கிட்ட பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சுக்கலாம். உள்ள ஒரு சிலை எடுத்து இருக்கு. அது சிலை அம்மன் சிலை. சரி, ஓகே ஓகேண்ணா, ரொம்ப நன்றி உங்கள் ஒத்துழைப்புக்கு. முடிஞ்சால் வாங்க, இங்கே தான் இருக்கேன். சரிங்களா? அது வேறு வேலை அண்ணா. ஓ சரி சரி சரி, நான் என் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு எதுவும் தகவல்னால் எனக்கு அடிங்க. சரிங்களா? இப்போ அதுக்கான வேலைகளை எதுவும் இருந்தால் நம்ம தொடங்கலாமா? நன்றி நன்றி, உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. ஏன் நான் சொன்னேன்னா யாரும் தடங்கல் பண்ண மாட்டாங்க சாமின்னு. ரொம்ப நன்றி. சரிங்களா? அண்ணா இது புரியுது. நாங்களா இது நோண்டி இந்த வீடு அப்போ அதுவும் பதினஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமா, ஏன்னா இது உள்ள இருந்து வீடத்தால வந்து பேர்த்து எடுக்கையில தனியா எடுத்துல உள்ள வானா வெட்டியிருக்காங்க. சுத்தி வானா வெட்டியிருக்காங்க. ஆனால் வெட்டி அடையாளத்துக்கு மேலே கல் வச்சிருக்காங்க. அடையாளத்துக்கு அது பீடத்தால இருந்த இடத்துல கல் வச்சிருக்காங்க. அது உள்ள இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அப்போ இது வந்து ஊருக்கு பொதுவா இல்லை அரசாங்கமா? இது வந்து ஊருக்கு பொது தானே. ஜேசிபி எதுவும் தெரியுமா? கொஞ்சம் வர சொல்றீங்களா? கையோட பார்த்துருவோம். ஆமா, ஆனால் சாமி விஷயத்துல தள்ளி போடாங்க. இரவா இருந்தாலும் பரவாயில்ல, சாமி மட்டும் வெளில வந்துருச்சுன்னு வச்சுங்களா, அப்போ எது தேவை எது தேவையில்லைங்கிறத முடிவு எடுத்துக்கிட்டு அவங்க கொண்டு வந்துருவாங்க கையோட. இவ்வளோ நாள் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. சரி, இதோட அதை நம்ம கடத்திட்டு போனோம் அப்படின்னா அது பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால கையோட கையை என்னங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ அவ்வளோ வயதான அம்மாவுக்கே வந்து அது இருக்குமா இல்லையாங்கிற அவங்களே டவுட்டில் சொல்கிறாங்க. அது கல் ஒரு அடையாளத்துக்கு வச்ச மாதிரி இருக்குது. அப்போ ஒரு பள்ளம் தோண்டியிருக்காங்க, உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத தோண்டி பார்த்துருவோம். ஏன் அர்த்த மண்டபத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஒரு வழியாக ஜேசிபிக்கு வர சொல்லியிருக்கோம். கையோடு அது உள்ளே, ஏன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, அது உள்ளே சிலை இருக்கா இல்லைங்கிறத நம்ம வந்து அது தோண்டியே பார்த்துடலாம் ஊர் மக்கள் அனுமதியோடு. இதெல்லாம் இங்கே வாங்கிடலாம், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காத்திருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜேசிபியும் வந்துருச்சு. பாதி ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருக்குதா இல்லையா, ஒருத்தவங்க சொல்கிறாங்க இருக்குது, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை அப்படின்ட்டு. நந்தியும் சிவலிங்கத்தையும் ஒன்றா புதஞ்சிருந்துருக்கணும். காலப்போக்கில் நந்தி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால இன்றைக்கி திமிழ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியுது. அந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா புதைத்தது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கற்கள் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க.
அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊர் மக்கள் ஊர் தலைவரோட அனுமதியோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்து பார்ப்போம். இருந்தது அப்படின்னா ரொம்ப அருமையாகவே விரைவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பணியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நன்றி எடுக்கலாமா? அதை ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணி என்னென்னு பார்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பீடம் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம போய் அதை இல்லை அந்த கல் அது எல்லாமே தனியாக தான் இருக்குது. அந்த கல்லை அகற்றிட்டு நம்ம தோண்ட ஆரம்பிக்கலாம். மற்றெல்லாம் தனியாக தான் இருக்குது. கொண்டு போங்க. மெதுவாக பார்ப்பா. கல்லை முதல்ல அகற்றுங்கம்மா. அந்த மேலே முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டு வச்சுருக்காங்களா, அது பொறுமையாக எடுத்துகிட்டு ஒரு காக்கா அடியாக பொறுமையாக, சரிங்களா? அப்படி மொத்தமாக எடுத்திங்கன்னா சில நேரம் உடச்சிடும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. எங்கே தட்டுப்பட்டுச்சு? இங்கே தான் தட்டுப்பட்டு பார்த்துடியா. சரி, ஏன் சொல்கிறேன்னா அது ஆழத்தில் இருக்கா, மேலே பட்டுச்சுன்னா அப்படியே செதில் எடுத்துக்கும். மெதுவாக தண்ணி என்ன அப்படியே தட்டுப்பட்டுச்சுன்னா மேலே போச்சுங்க, இருக்காது. இங்கே போடுமா?
இல்லை அது கல்லா இல்லை ஜல்லி வருது. இந்த இப்போ இடையில வானம் வெட்டினாங்க. எப்போ? ஒரு மழை ஆரம்பிக்கல ஒரு 2 வருஷத்துமா கூட இருக்கும்டா. 3-4-5 வருஷம். அதுக்கு இவ்வளோ கல்லெல்லாம் இருக்கும் போதே வெட்டினாங்க. அதான் எனக்கு தெரியல என்னன்னு. டவுட்டாக இருக்குது. நான் அஸ்தி வர மாதிரி அடுக்கடுக்கா இருக்கு. இதெல்லாம் பழைய கல். அதான் இதெல்லாம் பழைய கல். உள்ள ஜல்லி இருக்கு, அது இல்லாமல் சிமெண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. சிமெண்ட் கலந்து இருக்கிற மாதிரி. தம்பி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு ஆழமா தோண்டி போறியா? பாரு புதுசாக அதை பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஆனால் அந்த ஆள் கல்லெல்லாம் இறக்கி வேலை பார்க்க. பாதி ஊர் மக்கள் உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்கிறதாகவும் பாதி ஊர் மக்கள் எனக்கு தெரியாதாகவும் சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுமதியோடு நம்ம வந்து அந்த இடத்துல தோண்டி பார்த்தோம். ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கடைக்கால் போட்டிருக்காங்க. அதாவது அந்த கோவில் கட்டுமானம் பண்ணி தொடங்கி நின்றுருக்கு, அப்படியே மண் மூடி இருக்குது. அதனால் உள்ள சிவலிங்கம் இல்லை அப்படின்ட்டு நம்ம நிப்பாட்டிட்டு அதோட கையோடு நம்ம புதைஞ்சிருக்கிற அந்த நந்தியை எடுத்து வைக்கிறதுக்கான அந்த வழியை வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம்.
மக்கள்கிட்ட எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. ஊரில் யாரோ ஒருத்தருக்காக தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இதை புதைச்சாங்கன்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. வருது பெரிய நந்தி வருது. எவ்வளோ பேர் நந்தி பேர் பெரிய நந்தி நிற்க சொல்லுங்க சத்தோட. இதுக்குள்ள லோடு ஏற்றிருக்கு மண்ணா என்னன்னு சொல்லி அது இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு நமக்கு. பார்த்து மெதுவாட்டும். மூஞ்சி இது ஒன்றுதான் உருப்படியாக அப்படியே இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஞாபகம் இதுக்கு முன்னால் இந்த இது தென்னை வடிக்கிறது மாதிரி இருந்துச்சுங்கண்ணே. இன்னும் அங்கே இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அந்த இதெல்லாம் இருக்கு. இதுல உள்ளது லிங்கம் மட்டும் இருக்கு முடியா? இங்கே கூட இருந்தது இந்த இது இருக்குது. இந்த அதுல பாருங்க, இந்த வாரம் ரவுண்டா உள்ள இருக்கும்ல. கயிறு எதுவும் இருக்கான கட்டி தூக்குற மாதிரி. கல்ல இதே இலக்கில் மண்ணை போட்டு இதே இலக்கில் வச்சுருவாங்க. பார்த்து இங்கே விட இந்த வீடு கொஞ்சம் நோண்டு தம்பி. தம்பி இந்த வீடு நோண்டு. இந்த ஆட்டி போங்க சார். அப்படியே ஆட்டி பார்க்க வருதுதான். வருது, தூக்கி கட்டி தூக்கிக்கலாம்டா. நோட்ட தேவையில்ல. அவ்வளோதான். நோட்ட தேவையில்ல. ராமண்ணா வந்துருச்சு. அவ்வளோதான். கயிறை மட்டும் போட்டுக்கலாம். கல்லு அது திராட்சை கொஞ்சம் 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 வெயிட் பண்ணு. கல்லு கல்லு இல்லை மாமா கல்லு சின்ன ரோப்பு போதுமா? இது தாங்குற அளவுக்கு இருக்குமா? போதும். அது 500 கிலோ இருக்கு. கூட இருக்கு. சரி, நல்ல பெருசாக இருக்குன்னா அதுவும் நல்லா சிவலிங்க நடுவில் நல்லா பெருசாக இருக்கும். கொஞ்சம் துறைக்கும் இல்லை ரவுண்டுக்கு கிடக்கும். இப்போ அது அம்மன் தான் இருக்கு. எல்லாம் சரி. நான் காட்டுறேன், அவனை போகிறப்ப காட்டுறேன். நன்றி இருக்குதுங்களா? கோயில் இங்கே தான் இருந்துருக்கு. நன்றி இங்கே இருந்துருக்கு. நீங்கள் போட்டுறீங்களா? கொஞ்சம் இப்படி இருந்துக்கோங்க. அது மடக்க நிமித்தது பல்லு மாற்றம் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் பல்ல கொடுங்க. லூஸ் பண்ணுங்க. அது மேல லாஸ்ட் இல்ல இல்ல லாஸ்ட் பல்ல மாட்டேன். தாங்கம்மா. ரொம்ப பொறுமையா அப்படியே மெயினா தூக்கி மேல வைக்கும். பின்னாடி இருக்கணும். அது தூக்க ஒண்ணா தூக்க. அண்ணா ஒண்ணா ஒண்ணே. விடுண்ணே ஒண்ணா ஒண்ணே. அண்ணா பார்த்து பார்த்து அப்படியே பிடிச்சிக்க. பின்னாடி வராது. பின்னாடி தான் அங்கதான் வைக்க முடியும். இங்க வைக்க முடியாது. பார்த்து பார்த்து. அண்ணா நீ கால் எடு. அண்ணா, நீ காலை கொடுக்க வைக்காதீங்கண்ணே. இங்க வச்சிரு. அண்ணா, கொஞ்சம் அப்படியே வைங்க. அப்படியே இறக்கு தம்பி. அப்படியே ஒண்ணே தம்பி.
அவ்வளோதான் அவ்வளோ. கீழே மட்டும் கல் வச்சு விட்டு இதுக்கு ஒரு சின்ன கல் வச்சு வச்சிடலாம். இது வந்து பின்னாடி தான் வரணும். நம்ம அந்த மெயின் ரோடு இருக்குல்ல, பார்த்து கீழே கொஞ்சம் முன்னாடி வாயா. கை பார்த்து கால் பார்த்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி. கொஞ்சம் முன்னாடி வந்து கேட்டாரு கேட்டாரு. இது நேர் நஞ்சு தான். ஆடல் இல்லை நேராக தான் இருக்கு. இல்லை இங்கேருந்து பார்க்க நேராக தான். நேர் நஞ்சு தான். சிலது நஞ்சு படுத்த மணிக்கு இருக்கும். டிசைன் நல்லா இருக்கு பாருங்க. மண்ணெல்லாம் இது பண்ணி இது மண்ணு படாது தம்பி. இது வேணுமாண்ணே? அதுக்கு அதில் மையம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அடி உள்ள சுத்தல் 3 அடி வருதுன்னா அதுக்கு தகுந்த மையம் வச்சுக்கலாம். பெரிய நந்தியில் ஆமாம். எதுவுமே கொஞ்சம் கிராஸ் ஆகாமல் அந்த வடிவங்கள்லாம் அப்படியே இருக்குது. ஒரு பக்கெட் தண்ணி மட்டும் மேலே கொஞ்சம் இருந்துச்சு. நிறவனப்போ இந்த இதை அள்ளி பிரித்து பஞ்சு வந்து எடுத்துருக்கோம். ஒரு தேங்காய் நார் பஞ்சு வைக்கல் கொஞ்சம் எடுத்தா. வரேன். ஜாயின் பண்ணி மட்டும் தனியாக வச்சிடலாம். அது கலக்கு அதை ஜாயின் பண்ணி தனியாக உரமாக வச்சிடலாம். பார்க்க கஷ்டமா இருக்கும். வைப்பாங்க. பாக்கு உடஞ்சதை எடுத்து முன்னாடி வைக்கிறப்ப அது எப்படின்னா முழு பாகம் இருந்ததுன்னா நான் அதை செஞ்சுருப்பேன். முழு பாகம் இல்லாத பாதி உடலை வைக்கிற மாதிரி இருக்கும். வேணாங்களா? அது இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த பாறை மீன்லாம் படிச்சுட்டு கிரிக்கணும் நேருக்கு ஒரு ஊருக்கு இருக்கிறாங்க. அது தேடாங்க. கீழே இதில் கல்லு வந்து தினம் ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பூ வச்சிங்களா? எடுத்தாச்சம்மா, அம்மா வந்துட்டாங்க ஒரு கட்டை. டெய்லி அதை வச்சுக்கிறது. அமிர்தம்மா என்ன கேட்டா நந்தி மட்டும் கிடைச்சிருச்சு, சிவலிங்கத்தை காணா. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? கோயில் ஆரம்பம் கோயில் இருந்தது எங்கண்ணே? கோயில் இருந்தா அந்த வாரம் நடிவே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோவில் இருந்திருக்கு. இருந்த அடையாளங்கள் நிறையா இருக்குது. கோவிலுடைய கோமுகம், அபிஷேகம் தண்ணி வர கோமுகம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த நந்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆத்தாவுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆனால் அந்த ஆத்தாவுக்கும் வருடங்கள் சரியாக தெரியல. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப பழமையில வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் வந்து அதுக்கு எதிர் நேர்புறத்தில் அடியில் இருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தோண்டியாச்சு. கற்கள் தான் வருதே தவிர சிவலிங்கமானது வரல. அப்படி இருந்தால் இங்கே எங்கேயாவது இருக்கணும். ஆவுடை உடைந்த நிலையில் இருக்கிறதுனால நம்ம வந்து நந்தி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஒரு சிவலிங்கத்தை புதுசாகவே வடித்து இங்கே கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டு பண்ணிடுவோங்கிறத சொல்லிக்கிறேன்.
ஈஸ்வரங்கிறது மண்டாம் கல் கோழி வர கல் வச்சு மண்டாம் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சாஞ்சி வச்சுக்க போறோம். கல்லோட மண்டபம் இருந்தது உங்க தெரிஞ்சு? மண்டாம் இருந்துச்சு. கல்லுக்கால் ஊனி அப்படியே மண்டாம் சாப்பிட இருந்துச்சு. சாமி இருந்தது, சிவலிங்கம் இருந்ததா? அது எங்க சாமி இருந்தா கலாண்டுக்கிட்டு போயிட்டாங்க. சிவலிங்கத்துக்கு கருவறையில இருக்கிற மெயின் சாமியை எடுத்துட்டு போயிட்டாங்களா? கொண்டுகிட்டு போயிட்டா ஒரு சாமி 2 இருந்துச்சு. ஈஸ்வரியும் இருந்துச்சு. கொண்டுகிட்டு போயிட்டா கலாண்டுக்கிட்டு போயிட்டாங்க. தேங்காய் உடச்சி வச்சுக்கிட்டு ஒரு செம்புளி குட்டியை காவி கொடுத்தாங்க. நான் போட்டுவிட்டு செம்புளி குட்டியை ஆடை காவை கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. சிலைய காவி கொடுத்து தேங்காய் உடச்சி வச்ச. உங்க ஊருக்காரங்க கிடையாது? எங்க ஊர் இல்ல, அடுத்த ஊருக்காரங்க கொண்டுக்கிட்டு போயிட்டேன். அந்த வாக்கில் இதையும் கொண்டுக்கிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் தூக்க முடியலை. அப்புறம் கண்டுக்கிட்டா அந்த வாக்கில் கல்லுக்கு அப்படியே சாஞ்சி வச்சு மண்ணை கல்லுக்கால் ஊனோட மண்ணா அப்படி இருந்துச்சு. பொய்யா குப்புற சாஞ்சி வச்சு அப்படியே. இதுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தோன்றப்ப ஒரு அம்மன் சிலை கிடைச்சிருக்கு. அந்த அம்மன் சிலை பழைய காலத்தில் டிவி பார்ப்பாங்க இல்லைங்களா, ஒரு கிராமமே உட்காந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. அது கூட நீங்க ஏதாவது நம்ம ஊர் கோயிலில் வச்சு வணங்கலாம் இல்லைண்ணே? அப்படியே அவ்வளோ பண்ணி ஒண்ணுமே இல்லாம இருக்குங்கிறதுக்காண்டி அப்படியே கட்டிட்டு தான் வைக்கணும். நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இப்ப இதே போல சிலை தான் இடுப்பு உடஞ்சிருக்கீங்க பார்த்துருப்பீங்களா? இது மெயினான அம்மன் சிலை. இது அம்மன் சிலை தாய்வதியா? ஆனா இது முருகன் சிலை. முருகன் சிலைனா இது அம்மன் சிலை இல்ல. கடவுளே, நானும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் பாருங்க. மேல கீழே பார்த்தாலும் தெரியுது பாருங்க. முருகர் சிலை. முருகர் சிலை நீங்க இவருக்கே தனி கோயில் கட்டலாம். அவ்வளவு அழகா இருக்கு முருகர் சிலை. இதெல்லாம் ஒரு அண்டாச்சட்டிக்குள்ள நெல் முடுக்கு வச்சு வச்சது பூச்சி இருக்கும். முருகர் பக்தர் உலகம் முழுக்க உசுர விடுறதுக்கு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சிலை, அது எத்தனை வருடம் பழமையான சிலைனே தெரியல. உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஊர்ல ஒரு முருகன் கோயிலே உண்டு பண்ணலாங்க. முருகன் சிலைலாம் உங்களை பற்றி அம்மன் சிலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு சிவன் கோயில் சுத்தமா உடஞ்ச நிலையில ஒரு அம்மன் சிலை எடுத்து வந்ததா வந்து சொன்னாங்க. வந்து பார்த்தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா ஆயிடுச்சு. இது அம்மன் சிலை இல்லை, இது வந்து ஒரு முருகர் சிலை. குறைந்தபட்சம் ஒரு 4.5 அடி உயரம் கொண்ட மயிலோட 4 கரங்களோட அவ்வளவு அழகா இருக்காரு. ஒரு மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில்ல இது இருந்திருக்கு. இப்போதைக்கு இருக்கிறது நந்தியும் இந்த முருகர் சிலையும் தான் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கிறது. வேற எந்த சிலைகளுமே இல்லை. ஊர்ல எவ்வளவு நாள் வந்து இது அம்மன் சிலைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. நானுமே பார்த்ததும் அப்படிதான் நினைச்சேன். மயில் இருந்ததும் அவருடைய தோட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் முருகருங்கிறத நமக்கு காட்டுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் சிறுஞ்சுனை அப்படிங்கிற கிராமத்துலதான் இந்த சிலையானது இருக்கு. இன்னைக்கு ஒரு திருப்தியான நாள்னே சொல்லலாம். நண்பர் அஜித் வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் வந்து இந்த நந்தி வந்து முழுசா புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு காணொலி எடுத்து அனுப்பியிருந்தோம். ரொம்ப கவலையா இருந்தது. தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே நம்ம வந்து மறுநாளே வந்து கிளம்பி வந்து இதுக்கான சிவலிங்கம் இருக்குதான்னு தோண்டி பார்த்தா சிவலிங்கமானது இல்லை, நந்தி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா புதைந்த நிலையில இருந்தது. கூடிய விரைவிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நந்திக்கான ஒரு சதுர வடிவிலான சிவலிங்கத்தை வச்சு இந்த ஊர்ல சிவன் கோயிலே இல்லையா, சிவன் கோயிலை ஒரு வழிபாட்டு தலமா கொண்டு வருவோங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான நண்பர் மூலயமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ இது போலவே மற்ற ஊர்களில் இருந்தாலும் நமக்கு தகவல் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எடுத்து பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா அது உங்கள் ஊர், உங்களுடைய உரிமை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இதை உணர்றேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல வருஷமாக இப்படி கிடந்த கோயிலை திரும்ப மீட்டெடுக்க போகிறது இதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. உங்களை உதவியெல்லாம் இல்லை, இது என்னுடைய கடமை. யாராக இருந்தாலும் எனக்கு இது மாதிரி தகவல் தெரிவிங்க. இது எல்லாம் நடக்கிறது உங்கள் மூலியமாங்கிறது தெரிஞ்சுங்க. நன்றி.